இப்போ இதே மாதிரி மோர் தென் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அங்கேயும் இந்த டிஃப்ரென்ஸ் தான். இப்போ மோர் தென் 0 53, மோர் தென் 10 48னா 0 to 10 வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான் 0 to 10. 10 to 20னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் 10 to 20. இந்த டிஃப்ரென்ஸ் 10க்கு மேல் 20க்கு மேலே 45, 30க்கு மேலே 41, இன்னும் 20 to 30 வந்து இந்த டிஃப்ரென்ஸ். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எடுத்து திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இந்த பிலோவுக்கு போட்ட மாதிரி இங்கே 0 to 10 எழுதிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸை எடுத்து ஃப்ரீக்வன்சியாக எழுதிட்டு இங்கே குமுலேட்டிவ் நேராக போட முடியாது. ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸை எடுத்து எழுதிட்டு 0 to 10 வந்து 5, 10 to 23 இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டு தென் ஆஸ் யூஷுவல் சேம் மெத்தடில் இங்கே வந்து டோட்டலாக 53 இருக்குது. 53ஐ n/2 பண்ணால் 26.5 கிடைக்கும். அப்போ மிடில் நம்பர் 26.5 அது எங்கே வரும்னா 22க்கு அப்புறம் 29க்கு நடுவில் வரும். ஸோ 22க்கு அப்புறம் 23, 24, 25, 26 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான் மீடியன் கிளாஸ். இதில் இருக்கிறது இந்த 60 தான் வந்து எல், இது ஃப்ரீக்வன்சி எஃப், இதுக்கு முன்னாடி இருக்கிறது சிஎஃப். இதை கொண்டு வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 66.4 அப்படின்னு கிடைக்கும். n/2 - cf/f இதெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஹெச்லாம் போட்டோன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு புக்கில் மோர் தென் வந்து அவங்களா கொடுத்துருக்காங்க. ஏன்னா லெஸ் தென் போட தெரிஞ்ச போது நமக்கு மோர் தென்னும் போட தெரியணும். அதனால் மோர் தென் வேல்யூவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் எக்ஸாம்பிளில் மோர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்துக்கணும். மோர் தென் நமக்கு வந்து ஆக்சுவலாக அதனுடைய வேல்யூ என்னது ஸோ புரிஞ்சுக்கிட்டு போடணும் எந்த சம்மாக இருந்தாலுமே. ஸோ லெஸ் தென் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸை போடுற மாதிரி மோர் தென்னுக்கும் அந்த டிஃப்ரென்ஸை போட நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ மோர் தென் 100 இங்கே கொடுத்துருக்கிறது மோர் தென் 90 தான் 8. அப்போ 90 to 100 தான் 8 இருக்கும். மோர் தென் 80 15, மோர் தென் 98னா இப்போ 80 to 90 வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம போட தெரியணும் நமக்கு. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை லெஸ் தென் மோர் தென் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 கொஸ்டின் பேப்பருமே அனுப்புகிறேன். லாஸ்ட் இயருமே வந்து நமக்கு மோர் தென் கொடுத்து தான் கேட்டாங்க. இது வந்து மீடியனுக்கு மட்டும் இல்லை, மோட் அதுக்கெலாம் கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் தென் லெஸ் தென் கொடுத்தா முதல்ல கிளாஸ் இன்டர்வல்ஸை போட்டுட்டு ஃப்ரீக்வன்சியை போட்டுட்டு அதுக்கப்புறமா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை போட்டு அப்புறமா தான் சம்மக்கே போகணும். ஸோ நேராக லெஸ் தென் மோர் தென் கொடுத்துருந்தா டைரெக்டாக சம்ம போடக்கூடாது. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை போட்டு அதன் பிறகு தான் ஆன்சருக்கு வரணும்.